கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் புதியதாக அமையவுள்ள முருகன் கோயில் முகூர்த்த கால் நடும் விழா விமர்சையாக நடைபெற்றது. தொழில் நகரமான ஓசூரில் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய கடவுள்கள் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ள கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இதேபோல பாகலூர் சாலையில் மலைக்குன்றின் மீது அழகன் முருகன் கோயில் அமையவுள்ளது. இதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கும்பாபிஷேகம் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் தமிழ் முறைப்படி வேத மந்திரங்களுடன் முகூர்த்த கால் நடப்பட்டது. மங்கள ஆரத்தியுடன் நிறைவு பெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா என கோஷம் எழுப்பி முருகனை வழிபட்டனர். ஒசூரில் முதல் முறையாக மலைமேல் முருகர் ஆலயம் அமைய இருக்கிறது. இன்று அதற்கான முகூர்த்த கால் நடப்பெற்றிருக்கிறது. கும்பாபிஷேக விழாவானது நவம்பர் 3ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மலைமேல் ஆலயம் மிகவும் சிறப்பானது முருகருக்கு. ஆகையால் எல்லாரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாமல்ல வள்ளி தேவசேனாம்பா சமேத அழகன் முருகனுடைய தனிப்பெரும் கருணையினால குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று வாக்கியம். அப்போ அந்த மலைங்கிறது முருகனுக்கே உரியதான மலை. பழனியில் எப்படி சுவாமி இருக்கார், அது மாதிரி உலகம் பூரா எல்லா ஊர்லேயும் மலையில் முருகப்பெருமான் இருக்கார். நம்ம ஒசூரில் ஏற்கனவே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் 3 பேருக்கும் மலையில் இங்கே பிரம்மாண்டமான கோவில் இருக்குது. அப்போ அந்த முருகனுக்கே உரித்தான இந்த மலையில் நமக்கு இப்போ அழகன் மலை அப்படின்ட்டு நம்ம ஒசூர் பாகலூர் ரோட்டில் மாநகராட்சிக்கு எதிரில் முனீஸ்வரன் கோவில் பக்கத்தில் இந்த மலை இருக்குது. இது அழகன் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அழகன் மலையில் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் அழகன் முருகன் பிரதிஷ்டையாக போகிறது. நம்ம ஊருக்கு இதான் முதல் மலை முருகன் கோவில். மலையில் முருகனுக்கே ஒரு இதானது மலை. அந்த மலையில் நமக்கு ஒசூருக்கு இப்போ தான் அந்த பகுதிக்கே மலையில் முருகன் கோவிலுங்கிறது இப்போ இங்கே தான் வரப்போகிறது. இங்கே வருகிற ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அன்றைக்கி ரொம்ப விசேஷமான முறையில் ஆகம முறைப்படி இந்த பிரம்மாண்டமான மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. அனைத்து அடியார் பெருமக்களுமே அந்த மலைக்கு பார்க்கணும். ரொம்ப விசேஷமான மலை அழகன் மலை அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மலையை. முருகனும் அவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு. இந்த கும்பாபிஷேகத்துக்காக இன்றைக்கி முகூர்த்த கால் ஊனியிருக்கோம். இதிலிருந்து கும்பாபிஷேக திருப்பணி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. வருகின்ற 3ஆம் தேதி அன்றைக்கி ரொம்ப விசேஷமான முறையில் இந்த கும்பாபிஷேகம் நடக்குது. 4 நாட்கள் யாகசாலை பூஜைகள் எல்லாமே ஆகம முறைப்படி ரொம்ப விசேஷமான முறையில் யாகசாலை அமைக்கப்பட்டு நல்ல நாதஸ்வர வித்வான்கள், இந்த மாதிரி ஓதுவா மூர்த்திகள், இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப விசேஷமாக நடக்க இருக்கு. அனைத்து முருக பக்தர்களும் இந்த மலையை தரிசித்து முருகப்பெருமானுடைய அருளை பெறணும் அப்படிங்கிறதாக கேட்டுக்கிறோம்.